ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டேஸ்டியான சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி. டெய்லியும் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ வாங்க இந்த அடை தோசை சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சின்ன ஆளாக்கில் ஒரு ஆளாக்கு புழுங்கரிசி எடுத்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் புழுங்கரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா சூப்பராக தான் இருக்கும். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா இதோட சேர்ந்து அரைக்கிறதுக்காக பாசி பயிறு இந்த ஆளாக்கில் அரை ஆளாக்கு, அதே மாதிரி கடலைப்பருப்பு அரை ஆளாக்கு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். நல்லா கழுவி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் காராமணி, அது மாதிரி கொண்டக்கடலை, உங்களுக்கு விருப்பமான தானியம் போட்டுக்கலாம். முழு கோதுமை இருந்தால் அது கூட நீங்கள் போட்டு ஊற வச்சு இதோடு சேர்த்து அரைக்கலாம். அதே மாதிரி மக்காச்சோளம் கான் இருந்தால் கூட நீங்கள் ஊற வச்சு இதோடு சேர்த்து அரைக்கலாம். அதுக்கப்புறமா துவரம்பருப்பு அதே ஆளாக்கில் ஒரு அரை ஆளாக்கு துவரம்பருப்பு எடுத்து அதையும் 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெறும் தோசையும் இட்லியும் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கிரைன்ஸ் அது மாதிரி தானியங்கள் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்லி தோசை போர் அடிக்காது. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சீரகம் 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா கிறிஸ்டல் பெருங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டுட்டு முதல்ல இதை ட்ரையாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா 5 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு பதிலாக இந்த காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா இன்னும் சேர்த்து நீங்கள் போட்டு இதை அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிகினர்ஸுக்கு கூட ஈஸியாக இது செஞ்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கிற சீரகம், கிறிஸ்டல் பெருங்காயம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் தட்டில் எடுத்து வச்சுருக்கிறத போட்டு நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக ரவை பதத்துக்கு அரைக்கணும். அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா பாசி பயிறு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கணும். பாசிப்பயிறு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. வேலைக்கு போகிறவங்க சாம்பார், காரக்குழம்பு அது மாதிரி தான் நம்ம வைப்போம். இது மாதிரி பாசிப்பயிறு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி அடை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பாசிப்பயிரும் நமக்கு சேர்த்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல இன்க்ரீடியண்ட்டு, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நமக்கு கிடைக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்ச விழுதியும் சேர்த்து இதில் போட்டாச்சு. ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பும் போட்டு அரைச்சாச்சு. நான் உப்போட அளவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காரத்தோட அளவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி போடலாம். பூண்டு, பச்சை மிளகாய் கூட அரைச்சி போடலாம். அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இந்த அடை தோசை மாவு உடனே நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். புளிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ கல் காஞ்சதும் 2 கரண்டி மாவு எடுத்து நல்லா தோசை ஊற்றுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எது இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இது மேலே அடை தோசை மேலே போட்டு எல்லா சைடும் நல்லா வர்ற மாதிரி தோசைக்கல் மேலே தோசை கரண்டி வச்சு நல்லா அதை பரப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை நிறையா கட் பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொத்தமல்லி இலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், சீக்கிரமாக வெந்துருச்சு. திருப்பி போட்டாச்சு. இந்த தோசையெல்லாம் பிஞ்சு போகாது, சூப்பராக வரும். பாருங்கள்,
இது வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு இந்த நம்ம அடை தோசை நம்ம ஊற்றும்போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த அடை தோசைக்கு சைடு சட்னி எதுவும் வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கார சட்னி இருந்தது, அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான சட்னி ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஈஸியாக செஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.